வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், அதை அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வேகணும். பாருங்கள், இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா பொன்னிறம் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இனி நாம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாவுடைய பச்சை வாசம் எல்லாம் போகிற மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இனி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போய் எண்ணெயில் நல்லா வதங்கும். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம சிக்கனை அரைச்சதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக இருக்கும். நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அது வேகும்போது சின்ன சின்னதாக பொடிஞ்சிரும். சிக்கன் உடனே வேக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விடும்போது அப்பப்போ லைட்டாக இதை பொடி பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு அது தன்னாலே பொடிஞ்சிடும். நம்ம வேகும்போதே ரொம்ப பொடி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம இதை பொடிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொடியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா சிக்கனை நம்ம ஃபஸ்ட்லேயே வேக வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கலை, பச்சையாகவே அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் வச்சாதான் அந்த சிக்கன் உள்பக்கம்லாம் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம அப்படியே வச்சோன்னாலும் கருகிரும். அதனால் கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் பொடிமாஸ் தயாராகிடுச்சு. பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எலும்பு எதுவுமே இல்லாததுனால நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலும்பு இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இதில் எலும்பு எல்லாம் இல்லாததுனால நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு முட்டையை வறுவல் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குது. நம்ம முட்டையை வறுவல் பண்ணி வச்சா எப்படி சாதாரணமாக எடுத்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதில் கொஞ்சம் கூட எலும்பே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறத
ஃபஸ்ட்லேயே சிக்கனை அவிச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி அவிக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சா போதும். லைட்டாக வேக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் நான் பச்சையாக தான் அரைச்சேன். இப்படி வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறது. பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அவங்களே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.